வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 13 மற்றும் 14 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் பரம்பு நாட்டிற்குள் நுழைவோம். நள்ளிரவு. காடு முழுவதும் ஒரு அசாதாரண அமைதி. ஒரு பெரிய மரத்தை சுற்றி மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். கொற்றவை விழா தொடங்கப் போகிறது. அனைவரும் வட்டமாக அமர்ந்துள்ளனர். பாணர்கள், நாகினிகள், பாரி, கபிலர் மற்றும் வீரர்கள். ஆனால் ஒருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஏதோ ஒன்றிற்காக காத்திருக்கும். எதற்காக காத்திருக்கிறார்கள்? கபிலர் கேட்கிறார், இந்த கொத்து பாலை நிலத்துக்கானது அல்லவா? அதற்கு பாரி பதில் கூறுகிறார், மனது பாலையான போதும் அது எங்கே நடந்தாலும் ஒன்றுதான். பாரியின் வார்த்தைகள் கபிலருக்கு புரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் புரியும். நமக்கு பாரி விளக்குகிறார், பல குலங்கள் அரசர்களால் அழிக்கப்பட்டன. பேராசை கொண்ட அரசர்கள் திடீரென்று பல குலங்களை தாக்கி அதை முற்றிலுமாக அழித்து அவ்விடத்தை கைப்பற்றினர். அத்தாக்குதலில் ஒரு சிலர் மட்டுமே உயிர் தப்பினர். அவர்கள் பரம்பு நாட்டில் தஞ்சமடைந்தனர். இந்த விழா அந்த அழிந்த குலங்களுக்கான நினைவு. ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களின் வாரிசுகள் வருகிறார்கள். பாணர்கள் அக்குலங்களின் வரலாறு பாடுகிறார்கள். இறுதியில் பலி கொடுக்கப்படுகிறது. கொற்றவை விழா இன்னும் தொடங்கவில்லை. ஏன்? ஒரு அறிகுறி வர வேண்டும். மரத்தில் இருக்கும் சிறிய உயிரினங்கள் கீழே வந்து ஒரு பழத்தை எடுக்க வேண்டும். அதுவே தொடக்க சின்னம். அந்த கணம் ஒரு சிறிய உயிர் மெதுவாக இறங்குகிறது. மக்கள் அனைவரும் மூச்சை பிடித்துக் கொள்கிறார்கள். தங்களது சிறிய அசைவு கூட சிறிய உயிரினத்துக்கு பயத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக மக்கள் அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவ்வுயிர் கீழே வந்து ஒரு பழத்தை எடுக்கிறது. அந்த ஒரு கணத்தில் பெரும் ஒலி எழுகிறது. பறை முழக்கம், பாணர்களின் வருகை. விழா தொடங்குகிறது. கொற்றவை விழா தொடங்கியது. பாணர் ஒருவர் பாட ஆரம்பிக்கிறார். அகுதி என்ற தலைவன் பற்றிய கதை. அகுதியின் மக்கள் விவசாயத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள், மண்ணை புரிந்தவர்கள், விதைகளை கண்டுபிடித்தவர்கள், இயற்கையோடு இணைந்தவர்கள். அகுதி மக்களின் கடின உழைப்பால் செழிப்பு மிகுந்த நகரம் உருவானது. சந்தோஷம் மிகுந்த அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வைகையில் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் எதிரியின் எதிர்பாராத தாக்குதலால் நகரம் அழிக்கப்படுகிறது. ஒரு பெண் தனது குழந்தையுடன் தப்பிக்கிறாள். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காட்டிற்குள் ஓடுகிறாள். பல நாட்கள் கழித்து பரம்பு நாட்டை அடைகிறாள். பாரியிடம் தஞ்சம் புகுகிறாள். அவள் உயிர் பிழைத்தாள். அவளால் அவளது சந்ததி இன்றும் வாழ்கிறது. இன்று அந்த குலத்தின் வாரிசு இங்கே இருக்கிறார். அவர் பலி கொடுக்க தயாராகிறார். யார் அந்த வாரிசு என்ற கபிலர்?
ஆர்வத்தோடு கவனிக்கிறார். வாரிசை பார்த்ததும் கபிலர் அதிர்ச்சி அடைகிறார். வரலாறு கண் முன் உயிர் பெறுகிறது. மறைந்த குலம் மீண்டும் தோன்றுகிறது. கடந்த காலம் மறைந்து போகவில்லை, அது நினைவில் வாழ்கிறது. பாடலினால் அது உயிர் பெறுகிறது. வரலாறு மீண்டும் உயிர் பெறுகிறது. இரவில் நடந்த சம்பவத்தின் தாக்கம் அடுத்த நாள் முழுதும் கபிலரின் மனதில் பரவி கிடக்கிறது. கபிலர் அமைதியாக இருக்கிறார். பாரி அவரை அழைத்துச் செல்கிறார். நீலனை பற்றிய கேள்விகள் கபிலரை வாட்டுகின்றன. நீலன் யார்? ஏன் எதையும் என்னிடம் கூறவில்லை என்று கபிலர் குழப்பத்துடன் பாரியை கேட்கிறார். பாரி அதை அமைதியாக கவனிக்கிறார். நீங்கள் நீலனை பற்றி கேட்டீர்களா? கபிலர் அப்போது தன் தவறை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பாரி சொல்கிறார், உனக்கு தண்டனை கிடையாது. அதுவே உண்மையான தண்டனை. தவறு செய்தவர்களை மன்னிப்பதே அவர்களுக்கான உண்மையான தண்டனை. மிகச் சரியான வார்த்தை. மயிலாவின் மடியில் சாய்ந்து கிடக்கிறான் நீலன். ஆனால் மயிலா பார்த்தது ஒரு சாதாரண மனிதனை அல்ல. இரவில் நீலன் ஆடியது ஒரு போராட்டம். இரத்தமும் ஆவேசமும் கலந்து ஆடிய ஒரு பேயாட்டம். நீலம் விழும் தருணத்தில் குலநாகினி அவனை தாங்குகிறாள். குலநாகினியின் ஆட்டம் இயற்கையின் சக்தி போல் வெடிக்கிறது. ஆம் நண்பர்களே, அகுதியின் கடைசி வாரிசு நீலன். மயிலா நீலனை நேசிக்கிறாள். ஆனால் அவன் யார் என்று பயப்படுகிறாள். அவள் மனம் காதலும் பயமும் கலந்து, காதலுக்கும் பயத்திற்கும் இடையே சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. கபிலர் ஒரு கதை சொல்கிறார். இசையில் மயங்கும் பறவை அசுனமா. அசுனமா யாழ் இசைக்கு வந்து மனிதருடன் கலந்துவிடும். ஆனால் இன்று அது இல்லை. ஒரு இனமே மறைந்து விட்டது. கூடல்வாசிகள் நிலத்தை புரிந்து உழைத்தவர்கள். மண்ணின் தன்மை அறிந்தனர். கருவிகளை மாற்றினர். தாவரங்களை இணைத்தனர். இயற்கையுடன் சேர்ந்து வாழ்ந்தவர்கள். ஒரு இலையை பற்றி அவர்கள் கூறிய போது முதலில் கேலி செய்யப்பட்டது. பிறகு அதுவே விளைச்சலை அதிகரித்தது. அந்த இலை ஆகார இலை. அறிவு எப்போதும் ஆரம்பத்தில் புரியாது. பின்னர் அதை அனைவரும் புரிந்து கொள்வர். மயிலா கேட்கிறாள், நீ யார்? நீலன் பதில் சொல்கிறான், நான் அகுதி, நீ அசுனமா. நாம் பிரிய மாட்டோம். பாரி கபிலரிடம் கூறுகிறார், எல்லா போரும் நேர்மையானதல்ல. சில தாக்குதல்கள் திடீரென்று நடக்கும். அதுதான் பேரழிவை உருவாக்கும். பேராசையின் தாக்குதல்கள் பேரழிவை உருவாக்கும். அந்நேரம் ஒரு செந்நாய் ஓடுகிறது. பாரி உடனே அதை ஈட்டி எறிந்து கொள்கிறார். கபிலர் ஆச்சரியப்படுகிறார். ஒன்றுமே செய்யாத செந்நாயை ஏன் பாரி கொள்கிறார் என்று. பாரி கூறுகிறார், செந்நாய் தேவைக்காக அல்ல, அழிக்கவே மற்ற மிருகங்களை வேட்டையாடும். பாரி கூறுகிறார், அழிவு சக்தி எங்கே இருந்தாலும் நிறுத்த வேண்டும். இப்பாரி அதனை நிறுத்துவான் என்று. அறிவில்லாத சக்தி ஆபத்து. அழிவை கண்டால் உடனே நிறுத்த வேண்டும். இதுவே இந்த கதை சுருக்கத்தின் முடிவு கருத்து.
இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி. நான் யாழினி.